பலூன் ஃப்ராக்கு பார்ட் 2 பாடி பார்ட் கட் பண்ணணும். ஃப்ரண்ட்டுக்கு பேக் பார்ட்டு 2 பீசஸ்ஸு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஷோல்டர் டிவைடட் பை 2, அதுக்கப்புறம் நெக் விட்த்து 2 inches மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாடி லென்த்து மார்க் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் 1 inch ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஷோல்டர் டவுனு, ஷோல்டர் எவ்வளோ இருக்குது சேம் ஷோல்டர் டவுனும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 4, அதுக்கப்புறம் 1.5 inches சீம் அலவுன்ஸ்க்காக மார்க் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4, 1.5 inches சீம் அலவுன்ஸ் ஆட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஆர்மோல் கர்வ் 1/2 inches, பேக் ஆர்மோல் கர்வ் 1 inch கர்வ் மார்க் பண்ணணும். பேக்கு 1 inch கர்வ், ஃப்ரண்ட்டு 1/2 inch கர்வ். ஓகே, அதுக்கப்புறம் நெக் டீப்பு 3.5 inchesக்கு மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நெக் விட்த்து 2 inches ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணி கர்வ் லைன் போட்டுக்கோங்க. இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு பேக் பார்ட் கட் பண்ணுங்க. ஆர்ம் ஹோல் ரவுண்டு, நெக் ரவுண்டு கட் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்கிறது எல்லாமே நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக் ரவுண்டும் நீட்டாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது செப்ரேட்டாக பேக் பார்ட்டு எடுத்ததுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு 1/2 inches கர்வ் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி ஆனதுக்கப்புறம் சாட்டினில் சேம் இதே மாதிரி வச்சு பாக்ஸ் கட் பண்ணிக்கோங்க. நெட் ஃபேப்ரிக்கும் ஜஸ்ட் பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி 4 ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட்டு பேக் பீஸு. கட் பண்ணி ஆனதுக்கப்புறம் சேம் நெட் ஃபேப்ரிக்கும் 2 ஃபோல்ட் பண்ணி பேக் பார்ட்டுக்கும் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் சேர்த்துட்டு ஃபேப்ரிக் கட் பண்ணிக்கோங்க. பின்ஸ் வச்சு செக்யூர் பண்ணி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி செப்ரேட்டாக வச்சுடுங்க. இப்போ ஸ்கர்ட் பார்ட்டோட லென்த்து எவ்வளோ இருக்குது பார்த்துக்கோங்க. இப்போ லென்த்து நான் ஃபுல் லென்த் எடுக்க மாட்டேன். இந்த ஒரு 2 inches விட்டதுக்கப்புறம் 13 inches இருக்குது ஃப்ராக்கோட லென்த்து. ஸோ இந்த பார்ட்டு நம்ம லைனிங்கில் லென்த் கட் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் அதுக்கு இப்போ நான் செமி அம்ப்ரால் தான் கட் பண்ண போகிறேன் லைனிங்ஸு. ஸோ வேஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ இருக்குது பார்த்துக்கோங்க ரவுண்டாக. ஓகே, பார்த்ததுக்கப்புறம் வேஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 6.25 பண்ணிக்கோங்க. ஃபுல் அம்ப்ரலா ஆனால் செமி அம்ப்ரலானா வேஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 3.14 பண்ணி மார்க் பண்ணி எவ்வளோ ஆன்சர் வருதோ அது ரவுண்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கர்ட்டோட லென்த்து பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் மார்க் பண்ணிக்கோங்க. இது மார்க் பண்ணி ஆனதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணணும். ரவுண்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேலே வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிகிட்டே போகணும். அது ஆனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி 1 ஃபோல்ட் பண்ணி இந்த சர்க்கிள் எப்படி இருக்குது சேம் அதே மாதிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க சாட்டின் லைனிங்லேயும். அது ஆனதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ் வேணும்னா கட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த கிளாஸோட சைஸுக்கு பெரிய சைஸு ஒரு ஃப்ளவருக்காக ரவுண்டாக மார்க் பண்ணுறேன். செகண்ட் சைஸு இதை விட கொஞ்சம் ஸ்மாலாக பண்ணணும். தேர்ட் சைஸு அந்த செகண்ட் சைஸை விட ஸ்மாலாக ரவுண்ட் ஷேப்பு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி ஆனதுக்கப்புறம் அதை விட ஸ்மால் சைஸு, இப்போ பேக் சைடில் கொஞ்சம் சர்க்கிள்ஸ் ஸ்மாலாக இருக்கும், அதை விட ஸ்மால் சைஸு கட் பண்ணி எடுத்துக்கோங்க சர்க்கிள். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ தேர்டு சர்க்கிள் இதை விட கொஞ்சம் ஸ்மாலாக இருக்கணும். தேர்ட் சர்க்கிள் அந்த செகண்ட் சர்க்கிள் விட ஸ்மாலாக ரவுண்ட் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி 3 சர்க்கிள்ஸு 3 டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. இந்த எட்ஜில் இந்த மாதிரி நாட் போட்டுட்டு ஒரு 2 பெட்டல்ஸ் இந்த மாதிரி வச்சுட்டு ரன்னிங் ஸ்டிச் போட்டுகிட்டே போங்க. இந்த மாதிரி நீட்டாக ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்லோவாக இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க பெட்டல்ஸ் எல்லாமே. இந்த மாதிரி ஸ்லோவாக ரன்னிங் ஸ்டிச் போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க, நாட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பெட்டல்ஸு சேம் இதே மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரன்னிங் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. சேம் அதே மாதிரி தேர்ட் பெட்டல்ஸும் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பெட்டல் செகண்ட் பெட்டல் வச்சு மிடலில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது ஆனதுக்கப்புறம் தேர்ட் சைஸு இது நாட் போட்டதுக்கப்புறம் தேர்ட் சைஸு சேம் இதே மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சேம் ஓன்லி 2 பெட்டல்ஸ் போதும்னு சொன்னால் 2 லைன்ஸ் போட்டுக்கலாம், 3 லைன்ஸ் போதும்னு சொன்னால் 3 லைன்ஸும் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ரெடி ஆகிடும் ஃப்ளவர். 3 லைன்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்படி வச்சு இதுக்குள்ளே இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க பேக் சைடில். இந்த மாதிரி ஓகே. மிடலில் வேணும்னா ஸ்டோன்ஸு ஏதாவது வேணும்னா நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். கோல்டு ஒரு சில்வர் அந்த மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணால் அழகாக இருக்கும். ஸ்டோன்ஸ் வேணும்னாலும் வச்சுக்கலாம்.
நெக்ஸ்ட்டு பாடி பார்ட்டுக்காக சாட்டின் ஃபேப்ரிக்கு நெட் ஃபேப்ரிக் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பாடி பார்ட் எல்லாமே ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன்ல, சேம் அதே மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இன்விசிபிள் வர்ற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. பாடி பார்ட்டு நார்மல் பாடி பார்ட் தான். ஃபர்ஸ்ட்டு லைனிங் சாட்டின் லைனிங் மேலே நெட்டு போட்டுட்டு ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் சேம் சாட்டின் ஃபேப்ரிக் மேலே இப்படி லைனிங் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நெக் ரவுண்டு, அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் ரவுண்டு மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 1/2 இன்ச்சஸ் வர்ற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்க. நெக் ஷேப்பும் ஸ்டிச் பண்ணணும், ஆர்ம் ஹோல் ரவுண்டும் ஸ்டிச் பண்ணணும். ஆர்ம் ஹோல் ரவுண்டும் 1/2 இன்ச்சஸ் வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே நீட்டாக கட் பண்ணி ரிவர்ஸ் பண்ணால் போதும். இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆர்ம் ஹோல் சைடில், நெக் ரவுண்டு கிட்ட எல்லாமே நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வேஸ்ட்டாக இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே. அதுக்கப்புறம் க்ராஸ் கட்டிங் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் ரவுண்டு க்ராஸ் கட்டிங் பண்ணணும், நெக் ரவுண்டு க்ராஸ் கட்டிங் பண்ணணும். நீட்டாக க்ராஸ் கட்டிங் கர்வ் இருக்கிற இடத்துல மட்டும் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ரிவர்ஸு பண்ணணும். ஓன்லி ஒரு பார்ட்டு மட்டும் ரிவர்ஸ் பண்ணுங்க. இன்னொரு பார்ட்டு சேம் இதுக்குள்ளே வச்சு ஷோல்டர் ஸ்டிச் பண்ணி ரிவர்ஸ் பண்ணணும். ஆல்ரெடி இது சொல்லி கொடுத்துருக்கேன்ல, சேம் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. நீட்டாக இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு பார்ட்டும் சேம் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்து எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் எல்லாம் கட் பண்ணி க்ராஸ் கட்டிங் பண்ணிக்கோங்க. நெக்கு, ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எல்லாமே. இப்போது 2 பார்ட்ஸு ஸ்டிச்சிங் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ இந்த பார்ட்டு நான் ரிவர்ஸ் பண்ண மாட்டேன். ஓகே, ஒரு பார்ட்டு ரிவர்ஸ் பண்ணணும், செகண்ட் பார்ட்டு ரிவர்ஸ் பண்ணக்கூடாது. இப்போது மெயின் ஃபேப்ரிக் வர்ற மாதிரி கீழே இப்படி வச்சு இதுக்குள்ளே ஷோல்டருக்குள்ளே இழுத்து 1/2 இன்ச்சஸ் ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கோங்க. சாட்டின் ஃபேப்ரிக் மேலே நம்ம சாட்டின் ஃபேப்ரிக் வச்சுட்டு
அதுக்கப்புறம் ஷோல்டர் அட்டாச் பண்ண. அப்போ ரிவர்ஸ் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ நீட்டாக ஓப்பன் பண்ணி 1/2 இன்ச்சஸ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் 1/2 இன்ச்சஸ் நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஷோல்டரும் நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ரிவர்ஸ் பண்ணால் உங்களுக்கு நீட்டாக இன்விசிபிள் ஷோல்டராக ரெடி ஆகிடும். எப்படி? ஓகே. நெக்ஸ்ட்டு பாக்ஸ் மாதிரி நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக லைனிங்கு, சாட்டின் லைனிங்கு பாக்ஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க செப்ரேட்டாக. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ஆனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் எல்லாமே நீட்டாக கட் பண்ணி ஆனதுக்கப்புறம் சைட் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸ்கர்ட் பார்ட்டு வேஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ இருக்குது அதை பார்த்துட்டு டிவைடட் பை 4 பண்ணி சைடில் மார்க் பண்ணி ஆனதுக்கப்புறம் சைட் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேம் இன்னொரு சைட்லேயும் இப்படி ஃபோல்ட் பண்ணி சைடில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி ஆனதுக்கப்புறம் ரிவர்ஸு பண்ணிக்கோங்க. பாடி பார்ட்டு இப்படி ரிவர்ஸ் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஸ்கர்ட் பார்ட்டு பாடி பார்ட்டுக்கு அட்டாச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம லைனிங் ஃபேப்ரிக் இருக்குது இல்லையா, அது எட்ஜில் ஹார்ஸ் வயர் வச்சு ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு. சேம் மெத்தடில் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. சாட்டின் லைனிங்கு, காட்டன் லைனிங் 2 லைனிங்ஸும் சேம் இதே மாதிரி ஹார்ஸ் வயர் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. டூ பார்ட்டு ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் லைனிங் ஃபேப்ரிக்கு, சாட்டின் லைனிங் ஃபேப்ரிக்கு வேஸ்ட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க.
வேஸ்ட்டுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் லைனிங் ஃபேப்ரிக்கு சைடில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 4 ஃபேப்ரிக் சேர்த்துட்டு இந்த சைடில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சைடில் வேஸ்ட் கிட்ட எல்லாமே ஓவர்லாக்கிங் பண்ணிக்கோங்க நீட்டாக. அதானதுக்கப்புறம் பாடி பார்ட்டு வேஸ்ட்டுக்கு ஸ்டிச் பண்ணணும். பாடி பார்ட் வச்சு 1/2 இன்ச்சஸ் வேஸ்ட் ரவுண்ட் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ரவுண்டாக. வேஸ்ட் ரவுண்டுக்கு ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் லைனிங் ஃபேப்ரிக்கு செப்பரேட்டாக அட்டாச் பண்ணணும். அது ஆனதுக்கப்புறம் சாட்டின் லைனிங்கு இப்படி வச்சு பின்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, இப்படி ரிவர்ஸ் பண்ணி சாட்டின் லைனிங் இதுக்கு இப்படி வேஸ்ட் கிட்ட ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, பின்ஸ் போட்டுட்டு அதை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. காட்டன் லைனிங்கு மேலே இருக்கணும், சாட்டின் லைனிங் கீழே வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ ரிவர்ஸ் பண்ணால் உங்களுக்கு காட்டன் லைனிங்கு இன்விசிபிள் மாதிரி ஸ்டிச் ஆகிடும் வேஸ்ட்டுக்கிட்ட. நீட்டாக ஸ்லோவாக பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹெவி இருக்கிறதுனால நமக்கு வீடியோவில் அவ்வளோ கரெக்டாக தெரியாது. ஆல்ரெடி வேஸ்ட் ரவுண்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்ல, சேம் அதே மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. வேஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் இப்படி பண்ணால் உங்களுக்கு வேஸ்ட்டுக்கிட்ட உங்களுக்கு ஸ்டிச்சஸ் தெரியாது, இன்விசிபிள் ஆகிடும் இப்படி. ஓகே, நெக்ஸ்ட்டு ரிவர்ஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ஃப்ளவர்ஸு ஒரு பேட்ச் ஒர்க்கு நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல, அது எல்லாமே ஹெம்மிங் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் ஜஸ்ட்டு நீடில் வச்சு காமிக்கிறேன், நீங்கள் ஹெம்மிங் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ லென்த் அதிகமாகிடும். ஸோ அதனால் சைடில் எல்லாமே நீட்டாக ஹெம்மிங் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஹெம்மிங் பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன்ல ஒயிட் ஃப்ராக்குக்கு, சேம் அதே மாதிரி வச்சு ரவுண்டாக பேட்ச் எப்படி இருக்குது ஷேப்பு, அந்த ஷேப்பு ரவுண்டாக ஹெம்மிங் பண்ணிக்கோங்க. ரவுண்டாக இந்த மாதிரி ஹெம்மிங் பண்ணிகிட்டே போங்க, ஒரு ஸ்டிச் போட்டுகிட்டே போங்க. இதுதான் ஃபைனல் லுக்கு. வேணும்னா ஃப்ளவர்ஸு ஏதாவது வேணும்னாலும் வச்சுக்கலாம்.